தகப்பனே சப்பா, இந்த நேரத்துக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. சோத்திரம். இந்த காலவேளையில் நீங்கள் ஆசீர்வதிக்க கொடுத்ததுக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. இந்த அதிகாலை ஜெபத்தை கூட என் தேவன் நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா. சோத்திரேன் சப்பா. அதே போல சப்பா, ஒருவர் சேராத வழி நீ வாசம் பண்ணுவரே உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. நீ பரிசுத்தரே சப்பா. உமக்கு 1000 நாவுகள் சொன்னாலும் போதாதே சப்பா. சோத்திரே சப்பா. நாங்கள் நிற்கிறதும் நிர்மலா உங்களுடைய சித்த கிருபை சப்பா. அதே போல் யாருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக உங்கள் நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா. சோத்திரம். கொடுக்குற செய்தியை கூட எசப்பா கொடுக்குற தாசனை மறைத்து எசப்பா எங்களுக்கு எசப்பா மண்ணாவே கொடுங்க எசப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் எசப்பா. அதன்படி எசப்பா அந்த வார்த்தையின்படி நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எசப்பா உமக்குன்னு எசப்பா அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் சாட்சியாக இருக்க எசப்பா ஒவ்வொருத்தருக்கும் எசப்பா அதை வெளிப்பட என் தேவன் எசப்பா நீங்கள் உதவி பண்ணுங்க எசப்பா. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன் எசப்பா. அதே போல் பாடுகிற பாடலோ எசப்பா நாங்கள் தியானிக்கிற வசனமோ எல்லாத்தையும் தேவன் எசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க எசப்பா. சூத்திரம். தொடக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்ன பாதுகாப்பு எங்கள் கூட இருக்கட்டும் எசப்பா. சூத்திரம். அதே போல் அந்த சாட்சி கூட எசப்பா சோத்திர எசப்பா. அதே போல் கொடுக்குற இந்த வார்த்தையை கூட எசப்பா ஒவ்வொருவருக்கும் எசப்பா பிரயோஜனமாக இருக்க எசப்பா நீங்கள் உதவி பண்ணுங்க எசப்பா. அவங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவன் எசப்பா அந்த வார்த்தையை கேட்டு எசப்பா அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும் அதே எசப்பா உங்களுக்கு மன நிம்மதியை நீங்கள் தாங்க எசப்பா. சோத்திரம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்து நலத்தாவே. ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம் கண்களை திருப்போம். சங்கீதம் 71 சங்கீதம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். சங்கீதம் 71. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்ம கூட பேசணும். இருதயத்துல கை வச்சுட்டு ஆண்டவரே நீங்க கூட பேசுங்கப்பா, உன் சத்தத்தை நான் கேட்கணும், நான் வெட்கமடையாதபடி நடத்துகிற தேவன் நீரப்பா. உடைய சத்தத்தை நான் கேட்டு அதன்படியாய் என் வாழ்க்கை மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என் பலவீனங்கள் மாறணும். ஆண்டவர் நீர் என்னை கைவிடாமல் நடத்துகிற தேவன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், வாக்கு தத்தங்களை கொடுத்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயம் என்னை நடத்துவார். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே இந்த காலை வேளையில நீங்க எங்களோட கூட பேசுங்கப்பா, இந்த சத்தத்தை நான் கேட்கணும். ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமாய் இந்த நாளில நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் நம்புறீங்க? ஆமென். நம்பினவங்களை ஆண்டவர் கைவிடாமல் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்பினவங்களை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். நீதிமொழி 23:18 வாசிப்பீர்கள். ஆனால் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாதபடி தேவன் நம்மை நடத்துகிறவர். ஆமென். இந்த லாக்டவுன் நாட்கள்ல கூட ஆமென் நம் நம்பிக்கை நிச்சயமாய் ஆண்டவர் இதிலிருந்து ஒரு விடுதலை தருவார். என் நம்பிக்கை வீண் போகாது, என் சூழ்நிலை மாறும், என் பலவீனங்கள் மாறும், என் தேவைகள் சந்திக்கப்படும், என் குறைவுகள் நிறைவாகும். ஆமென். குடும்ப வாழ்க்கையில என் குறைவெல்லாம் நிறைவாகும். தேவன் நிச்சயமாய் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அறிக்கை செய்ய, நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். இந்த மாதத்துல ஆண்டு நமக்கு வாக்கு கொடுத்தது அதுதான், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பி வந்த மோவாப் சிரியானிய ரூத்த ஆண்டவர் என்ன செய்யல? கைவிடவே இல்லை, வெட்கப்பட விடவே இல்லை. ஆமென். அவராலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெறும்படி. ஆமென். ரூத் 2:12 வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். ஆமென். ஆண்டவர் கைவிட மாட்டாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், வெட்கப்பட ஆண்டவர் விடவே மாட்டார். ஆமென். பாருங்க, எல்லாத்தையும் வித்து, சொத்தெல்லாம் வித்து, ஆமென், ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சகோதரி என்ன செஞ்சாலாம்? செலவு செஞ்சதை பார்க்கிறோம். ஆமென். இனி சொத்து இல்லை, எல்லாம் போச்சு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் சில ஆட்களுக்கு ஆண்டவருடைய ஞாபகமே வரும். சபையே தெரியும் அப்பதான். அப்படிதானே? ஆமென். இருக்கும்போது கையில திராணி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஆண்டவர் தேடுறதுக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஆமா, சபையே தெரியாது, ஒண்ணு இல்லைன்னு போதுதான் அவ்வளவுதான். இங்க இந்த சகோதரி அப்படிப்பட்ட நிலை தான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஆமென் அவன் என்ன செய்யறா? சொத்தெல்லாம் வித்து எல்லாத்தையும் மருத்துவமனைக்கு செலவு பண்ணி சற்றாகிலும் குணமாகவில்லைன்னு தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டான். சுய பலத்தை பார்த்தா, என்னுடைய பொருளாதாரத்தை நம்பி பார்த்தா,
அவருடைய கடைசி முயற்சி எல்லாம் செஞ்சு பார்த்தா ஒன்றும் நடக்கல. ஆமென். கடைசியாக இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, ஆமென், லூக்கா 8ஆம் அதிகாரத்துல, ஆமென், நீங்க வாசிப்பீர்களானால் லூக்கா 8ஆம் அதிகாரம் 44ல, ஆமென், அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தை, ஆமென், ஆமா வாசிங்க. பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. 12 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 2 மாசம் இல்ல, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 12 வருஷமா அவ பட்ட பாடுகள் எல்லாம் ஒரு முடிவு வந்தவொடனே அவளுக்குள்ள எல்லையில்லாத மகிழ்ச்சி. சொந்த பந்தக்காரெல்லாம் பார்த்துருப்பான். ஆமென். இவ எல்லாத்தையும் வித்துட்டாலே, ஆமென், எல்லாத்தையும் வித்து கொஞ்சமாவது குணமாக இருந்தா இப்ப இயேசுவை தேடி போனா, கேள்விப்பட்டு அவரை தேடி போனா வாழ்க்கையில, ஆமென், சுகம் கிடைச்சு இன்னைக்கு சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை வெட்கப்படாம நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில ஆண்டவர் நம்மை வெட்கப்படாமல் நடத்துகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையின் தகப்பன் இப்படியாய் சொல்றார். வாசிங்களே லூக்கா 9ஆம் அதிகாரத்துல, ஆமென், 39ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது, அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசக்கின பின்பு அவனை விட்டு நீங்குவது அரிதா இருக்கிறது. போதும். ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை வந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. எங்கெல்லாம் போறானோ திடீர்னு அந்த ஆவி அவனை பிடிக்கும் போதெல்லாம் அவனை அலைக்கழித்து கீழே தள்ளி நுர தள்ளி அவன் ரொம்ப மோசமான நிலைக்கு போறான். எவ்வளவு வெக்கம் இருந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஊரார் மத்தியில இவன் என்ன பாவம் பண்ணானோ இப்படிதானே பேசுவாங்க. ஒரு பிள்ளை சுகபீனமா இருந்துச்சுன்னா, பலவீனமா இருந்துச்சுன்னா, இவன் என்ன அப்பா ஏதோ தப்பு பண்ணியிருப்பான், ஏதோ பாவம் பண்ணியிருப்பான். எவ்வளவு வெக்கம் வந்திருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஓடி வரா. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை தொட்டு சுகமாக்குறத 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அந்த அசுத்த ஆவியை அவர் அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். தகப்பனுக்கு எவ்வளவு சந்தோஷம். இயேசுவை குறித்து யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு ஓடி வந்தவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆண்டவர் பாருங்க, ஆமென், நம்மை வெட்கமடையாதபடி, நாம் ஒருபோதும் வெட்கமடையாதபடி நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம மேல கரிசனை உள்ள தேவனுங்க. ஆமென். நீ எப்படின்னா வாழ்ந்துக்கணும்னு சொல்ற ஒரு தேவன் அல்ல, நீ இப்படிதான் வாழணும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷனா வாழணும், மிருகமா மாறிடக்கூடாது. 1 பேதுருல 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆமென். அவர் மேல நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். தேவன் வெட்கப்பட விட மாட்டாருங்க. ஆமென். கர்த்தர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற தேவன். எபிரேயர் 3:14 வாசிக்கிறோம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருப்போம். ஆரம்பத்தில் எடுத்த முடிவு, ஆண்டவருக்கு நான் உண்மையா இருப்பேன், ஆண்டவருக்கு நான் பிரியமா இருப்பேன், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வேன், அப்படி நம்ம ஆண்டவருக்காக உண்மையா இருப்போமானால், ஆமென், நாம் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பார்த்து விசுவாசிக்கல, நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். காண்கிறதை நாம் நம்புவோமானால், ஆமென், அதனால பிரயோஜனம் என்ன? பார்க்கறத இந்த ரிமோட் என் கையில் இருக்குது நம்புறீங்க, அதனால என்ன ஒரு விசேஷம்? ஒன்றும் இல்லையே, என் கையில் இருக்கிறத நீங்க நம்புறீங்க. காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் நம்பினவங்களை தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை நாம் வேகமாய் தியானித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். யாரை அவர் வெட்கப்படாமல் நடத்துவார்? ஆமென். முதல் காரியம், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டேன். மூன்றாவதாக, இயேசுவின் சுவிசேஷ நிமித்தம் பாடுபட்டால் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு இந்த 3 காரியங்களை யாரை ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் நடத்துவார் இந்த குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 34:5 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி, யார?
உன்னதமான தேவனை நோக்கி. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்க? உங்க ஆபத்துல, உங்க பயத்துல, உங்க வியாதியில, உங்க பிரச்சனைகளில, உங்க போராட்டத்துல யாரை நோக்கி பார்க்குறீங்க? சில ஆட்கள் ஆமென், ஏதாவது மரண பயம் வந்தாதான் இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஐயோ ஆண்டவரே, நீ நான் ஓம் பிள்ளை என்ன மன்னியும். ஆமென். அப்படி அல்ல. ஆமென். ஆமென். எல்லா நேரத்திலும் நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு உன்னத அனுபவம் நமக்கு வேணும். ஆமென். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சிங்கம் கூட பட்டினியா கிடக்குமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடுற பிள்ளை என்ன செய்யல, ஒரு நன்மை என்ன செய்யாது, குறைபடாது. ஆமென். அப்ப அவரை நோக்கி நாம் பார்ப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதம். அவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமென். உன் நெருக்கத்துல, உன் பாடுகள்ல, உன் பிரச்சனைகளில, உனக்கு உண்டான எல்லா சூழ்நிலையிலும் யாரை நோக்கி பார்க்குறீங்க? உன் சொந்தக்காரன் நோக்கி பார்க்குறீங்களா? இல்லைங்களா? எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நோக்கி பார்க்குறீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க. ஒரு நாள் நீங்க வெட்கம் அடைய மாட்டீங்க. என்னாகமத்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ண போறேன். ஆமென். என்னாகும் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களா? ஆனால் ஆமென், வாசிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க என்ன சொல்றாங்களா? என்னாகும் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஜனங்கள் ஆமென் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்க எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்க அப்பமும் இல்ல, தண்ணீரும் இல்ல. இந்த அற்பமான மன்னா எங்களுக்கு எப்படி இருக்குதா? வெறுப்பா இருக்கிறது. ஏன் எங்களை எகிப்திலிருந்து கூட்டு வந்தீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை பார்த்து கேட்கிறாங்களா? தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமா எழும்பி ஏன் எங்களை கூட்டு வந்தீங்க? பக்கத்துல பார்த்து, என்ன கொடுமை சார் இது, என்ன கொடுமை மேடம் இது, கேளுங்க, பக்கத்துல கேளுங்க. ஒரு டைம்ல இந்த பக்கம் பார்வன் துரத்துட்டு வர, எதிர்க்க செங்கடல், ஆண்டவர் கிருபையாய் செங்கடலை பிளந்து அந்த பக்கம் கொண்டு வந்த உடனே ஆகவும் நீர் அப்படி, நீர் இப்படி, நீர் வல்லமையுள்ள தேவன், நீ அற்புதங்களை செய்கிற தேவன், எல்லா தம்பூர் எடுத்து பாடி துதிக்கிறான், ஆராதிக்கிறான். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவர்கள் உண்ணக்கூடிய மன்னாவினால் ஆண்டவர் போஷித்தார். ஆனா சூப்பர், சமைக்கிற வேலை இல்லை, அப்படிதானே? ஹல்லேலூயா. எப்பவோ ஏசி போட்டா மாதிரி ரூம் குழு குழு குழுன்னு இருந்தது. எப்போ? எங்க? வனாந்திரத்துல. அப்படிதானே? அதான் சொல்லப்படுறது. 40 வருஷம் ஒரே செருப்பை போட்டிருந்தாங்க. 40 வருஷம் ஒரே ட்ரெஸ் தான், அழுக்காவல, வஸ்திரம் தேயல. மாத்திராவனா போட்டிருக்குது. அவர்கள் வஸ்திரத்தை மாற்றிக்கொண்டார்கள் இருக்குது, இல்ல அழுக்க ஆகல வஸ்திரத்தை. தண்ணி பார்த்தோன்னா அப்படியே சில் சில் சில்லுன்னு. எந்த தண்ணி? கண்மலையின் தண்ணீர். எவ்வளோ அழகா! குடிச்சிருக்கீங்களா கண்மலை தண்ணீரை? ரொம்ப தெளிவா பளிங்கு தண்ணி கூட ஆமா கேட்டுரும். அந்த அளவுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தவனுங்க. ஒரு காலம் மாறும் பொழுது அவன் சொல்றான், ஏன் எங்களை எகிப்து, ஆமா எகிப்துல அவரு அப்படி மாலை போட்டு அப்படியே அழகா தூக்கி வச்சிருந்தாங்க பாரு, பக்கத்துல பாத்துக்கணும். அப்படியே நீங்க உலகத்துல இருக்கும்போது அப்படியே ஓஹா ஆகோ இருந்தீங்க பாரு, இப்ப கிறிஸ்துக்குள்ள வந்துதான் அப்படியே நீங்க கெட்டு போயிட்டீங்க. அப்படிதானே? உலகத்துல எப்படி இருந்தோம் நம்ம? ஆமா, பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் பிசாசு பிடிக்கும் ஆமா அடிமைத்தனத்துல மோசமான நிலையில கிடந்த நம்மள ஆண்டு பார்த்து, ரத்தத்தில் கிடந்த நம்மள ஆண்டு பார்த்து பிழைத்திரு என்று சொல்லி ஜீவனை கொடுத்து இம்மட்டும் வச்சிருந்தா என்ன சொல்ற? ஒரு குறை வந்த உடனே, ஒரு பலவீனம் வந்த உடனே நான் ஏன் தான் ரட்சிக்கப்பட்டேன்னு பேசல. பக்கத்துல பாரு, நல்லா பேச, கை குடிச்சு நல்லா பேச சொல்லுங்க, நல்லா பேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் எங்களை எகிப்திலிருந்து கூப்பிட்டு வந்தீங்க? ஆமென். கஷ்டப்பட்டு மோசே பாவம். இந்த திருமணத்தை நடத்தி வைக்கிற பெற்றோர்கள் நல்ல பாவம்பா. சொந்தக்காரன் வந்து லெக் பீஸ் கிடைக்கலன்னு சண்டை போட்டு கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிடுவான். அநேகர் பேப்பர்லாம் பார்க்குறோம். சண்டை வந்தது, என்னடா சண்டை? மூல காரணத்தை பார்த்தா சிக்கன்லயோ மட்டன்லயோ பீஸ் கிடைக்கல, கம்மியாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு தாய் மாமன் இருக்கிற பாருங்க, அவங்க கூட 4 பேர் இருப்பாங்க. அவங்க 4 பேர்ல யாருக்கு வந்தாலும் சரி உடனே கல்யாணமே நின்று போயிடும். எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? தகப்பனுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. உங்களை எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டு வந்தாரு, அவருக்கு விரோதமா எழும்பி எப்படி கேட்கறானுங்களா? நீ ஏன் எங்களை கூட்டு வந்த? நாங்க எகிப்திலே இருந்திருப்போமே, இங்க ஒண்ணுமே இல்லை. ஆமே. ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன 21:6 எடுத்து வாசிங்களேன்.
அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள் அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. தேவன் கட்டளையிட்டபடி பாம்பு எல்லாரையும் போட்டு தெளிச்சான். எவெல்லாம் மாடிச்சோ பாம்பு என்றால் படையும் அடங்கும். அப்படிதானே? பாம்பு கூட தேவன் பேச்ச கேக்குதுப்பா. பக்கத்துல பார்த்து நீங்க தேவன் பேச்ச கேக்குறீங்களா? அட நீங்க வேற, அவரு இருக்கட்டும், அவரு அப்புறமா பாத்துக்கிறோம். பாம்பு கூட அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுது. நாம என்ன செய்ய மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ரொம்ப மோசமான நிலை. ஒரு நாள் தேவனுக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க. ஆமா, முறுமுறுக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமென். இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கு. நம்ம சிஎம் சொல்ற மாதிரி இந்த மாசமும் அரிசி, துவரம்பருப்பு, இதெல்லாம் பாமாயில் இதெல்லாம் போடப்படும். மண்ணெண்ணெய். இதுக்கு மேல என்ன வேணும்? இது இருந்தா போதும், பொழைச்சிக்கலாம். அப்படித்தானே? நம்ம ஆளுங்க பண்ற செலவுக்கு ஒரு நாள் 1000 ரூபாய் பத்த மாட்டேங்குது. அப்படிதானே? அல்லேலூயா. தேவனுக்கு உண்மையா இருக்க வேண்டியவர்கள் இங்க முறுமுறுக்கிறத பார்க்கிறோம். ஆமென். கண் கெட்டதுக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் சொல்லுவாங்க பழமொழி. 21ஆம் அதிகாரத்துல அதே 7ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்க. ஆனால் புத்தி வருது. ஆமா, ஒன்னா அப்புறம் மோசே கிட்டே, மோசே நாங்க பாவம் செஞ்சோம், எங்களை மன்னியும், ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் வேண்டிக்கோ ஐயா, சோத்திரம் ஐயா, ஆண்டவர் தேடாம போயிட்டோம், சர்ச்சுக்கு சரியா வரல, கொஞ்சம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் இப்படியா சொன்னார். ஒருத்தர் வேலை தேடி ஓடி வந்தானா. பாஸ்டர் ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி ஆண்டவர் நல்ல வேலை தாங்க. சரி, வேலை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. வேலைக்கு போறான். கொஞ்ச நாள் சபைக்கு வரான். அப்புறம் ஃபோன் பண்ணுறான். என்னடா போன சண்டே வரலன்னு கேட்டால், பாஸ்டர் இங்கே ஓட்டி வச்சுட்டாங்க, ஓவர் டைமு, அடுத்த வாரம் பார்ப்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓட்டி ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சபைக்கே வருதில்லை. உடனே அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, உம்மை விட்டு பிரித்த அந்த வேலை, பாழா போன வேலை அவனுக்கு வேணாம். ஜெபம் பண்ணாராம். அடுத்த வாரமே ஓடி வரணும். பாஸ்டர் என் வேலைக்கு எவனோ வேட்டு வச்சுட்டான், வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஆமென். வேட்டு வச்சதே நாங்க தானே. ஆண்டவரை விட்டு தூர போற காரியம் என்ன செய்யக்கூடாது. நமக்குள்ள எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை உயர்த்தணும். ஆமென். இந்த ஜனங்கள் மோசே கிட்ட ஓடி வராங்க. ஐயோ, என் ஜனங்கள், என் சொந்த பந்த அண்ணன் தம்பி எல்லாம் பாம்பு கட்சி சாகுறான், நீ தயவு செய்து என்ன செய்ய எங்களுக்காக ஜெபம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் நாம செய்யற பாவங்களை தேவன் கண்டுகிறது இல்லை. அப்படிதானே? நமக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, என்ன ஒன்னாலும் செய்யலாம். ஹல்லேலூயா. தேவன் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. என்ன ஒன்னாலும் துணிகரமா நாம என்ன செய்யலாம், வாழலாம். ஆமென். உங்களுக்காக ஆமென் ஊழியக்காரரும் யாரோ ஒருத்தர் ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்களை என்ன செய்யுது, தாங்குது. ரொம்ப போயிட்டு இருந்தீங்க, ஆண்டவர் என்ன செய்வாரு, போட்டு தள்ளிடுவாரு. ஹல்லேலூயா. என்ன சத்தம் வரமாடுது? ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் பாருங்க, ஆமென், மோசே கிட்ட போய் கேட்கிறாங்க, எப்படியா ஜெபம் பண்ணி இந்த என்ன செய். அது மோசே என்ன சொல்றாரு, அன்னைக்கு பேசுனீங்களா, என்னடா பேசுனீங்க, போங்கடா அப்படின்னு சொல்லல. சரிப்பா ஜெபம் பண்றேன். ஆமென், கவலைப்படாதீங்க. ஆமென். மோசே ஜெபித்த பொழுது என்ன நடந்தது வாசிங்க. என்னாகமம் 21:8-9 வசனங்களை வாசிப்பீர்களானால் வாசிங்க. ஆமென். அப்படியே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தான். ஆமென். இது எதை காட்டுகிறது வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், கல்வாரி சிலுவையில இயேசுவை நோக்கி பார்க்கிற ஆமென் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கும், ஆண்டவர் வெட்கமடையாதபடிக்கும், பார்க்கிறவன் எல்லாம் பிழைப்பான் என்று என்பதற்கு அது ஆதாரமாய் கூட இருக்கிறதா. வாசிங்க. மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ
கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டீங்க. அன்றைக்கு ஜனங்கள் பிழைக்கிறதுக்காக மோசே வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு வச்சான். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டதை நீங்களும் நானும் நோக்கி பார்ப்போமானால் நாம் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி பாருங்க. கல்வாரி சிலுவையில உனக்காக எனக்காக வந்து ஆண்டவர் சிலுவையில எல்லா பாடுகளையும் பட்டார். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் ஒருபோது என்ன செய்யாது? வெட்கப்படவே படாது. ஆமென். அவர் சொன்ன வார்த்தைகளை கை கொண்டு, அவர் கற்பனைகளை கை கொண்டு நீங்களும் நானும் நடப்போமானால் அன்று ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வெட்கப்படல, முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஆமென். அல்லேலூயா. உங்க முகத்திலேயே தெய்வ சாயலை பார்க்கணும். ஆமென். தூவு முடிஞ்ச சாயல் இருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவ சாயல் உங்க முகத்துல பார்க்கணும். உங்களை பார்க்கும் போதே இவங்க கிறிஸ்தவங்கன்றதை என்ன செய்யணும்? தெரியணும். ஆமென். இந்த முகத்தை பார்த்தாலே தெரியும், இது ஜெபிக்கிற முகமா, இது ஜெபிக்காத தூங்கு முடிஞ்ச முகமா என்று பார்க்கும் போதே தெரியும். ஆமென். அல்லேலூயா. இது அவரை நோக்கி பார்க்கிற முகமா? கண்டிப்பா அவரை நோக்கி பார்க்கிற முகமா இருந்தா அன்று ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக ஒரு தேவன் உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஏசாயா 28:16 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஆமென். தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்கணும். ஆமென். நம்முடைய பக்தி எல்லாம் எப்படி இருக்குது? ஓசியாவில் ஆமென் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியை போலும் இருக்கிறது. அப்படியே அது ஒளிந்து போகிறது போல் நம்முடைய பக்தி இருக்குதான், நம்முடைய விசுவாசம் இருக்குதான். ஆமென். சபையில் இருக்கும்போது தான் ஆஹா ஓஹோ ஆண்டவர் நல்லவர், பெரியவர், என்ன நல்லா நடத்துவார் அப்படின்னு விசுவாசத்தை சொல்றோம். ஆமென். ஸ்டாப். அப்புறமா உங்க பஞ்சாயத்து பார்த்துக்கலாம். உட்காரு, அங்கே உட்காரு. ஆமென். நம்முடைய பக்தியும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குதுங்க? கொஞ்ச நாள் சபையில் இருக்கும்போது தான் ஆஹா, சபை விட்டு தாண்டின உடனே விசுவாசம் எல்லாம் என்ன செய்யுது? ஆமா, வாசிங்க அந்த வசனத்தை. ஓசி 6:4 வாசிங்க. எப்ராஹிமே உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு என்ன செய்? பக்கத்துல உங்க பேரை பக்கத்துல போட்டுங்க. உங்க பேரை போட்டு விட்டு நீங்க அதை படிக்கலாம். ஆண்டவர் பேசுற மாதிரி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கிறார். உங்க பேர் சொல்லி வாசிங்க பாப்போம். அனிதாவே நீங்க வாசிங்க, உங்க பேர் சொல்லி வாசிங்க. ஐயோ விட மாட்டேன். எல்லாம் உங்க பேர் சொல்லி வாசிங்க. உனக்கு நான் என்ன செய்வேன்? உன் பக்தியும் உன் விசுவாசமும் காலையில பாக்குற மேகத்தை போலவும் விடிய காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகுதே, நான் என்ன பண்ண? விசுவாசம் இல்லையே. ஏன் விசுவாசம் இல்லாம இருக்கிறீங்க? விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. அல்லேலூயா. ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு போராட்டம் வந்தா, ஒரு நெருக்கடி வந்தா விசுவாசம் எல்லாம் காணாம போயிடுதே. ஐயோ, என் தேவன் என்னை நடத்திருக்கிறார், என்னை பாதுகாப்பார், என் தேவையை சந்திப்பார், என் குறைகளை நிறைவாக்குவார் என்ற அந்த விசுவாசம் எங்க போச்சு? ஆண்டவர் சீஷர்ல பார்த்து சொல்றேன், உங்கள் விசுவாசம் எங்கயா போச்சு? காற்றையும் கடலையும் பார்த்து பயப்படுறீங்களே. ஆமென். ஆமென். உங்க விசுவாசம் எங்க போச்சு? கேளுங்களேன், உங்க விசுவாசம் எங்க போச்சு? அது எங்கெங்கயோ போச்சு. அப்படியா? விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது PM ஞாபகம் வந்தது. அடிக்கல் நாட்டு வந்திருக்கிறார். அப்படிதானே? இதை வணங்காதவன் எவன்லாம் வணங்காம இருக்கிறானோ அவனெல்லாம் என்ன செய்ய போறான்? கங்கை நதியில் போட போறான். அவரு கங்கை தானே சொல்லுவார் அடிக்கடி. எத்தனை பேர் விசுவாசமா நிற்பீங்க? அல்லேலூயா.
கவனிக்கிறீங்களா? சுவாசமா நிக்கணும். அதனாலதான் இந்த வசனம் வாசிக்கும் எனக்கு ஞாபகம், தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு 2:19 வாசிக்கிறோம், பேய் கூட விசுவாசத்துக்கு நடந்துதான். பேய் நம்மளும் ஒன்னும் ஆயிடக்கூடாது. வேணும் அதான் சொல்லி வாசிங்கள. யாக்கோபு 2:19 வாசிங்க. அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆமென். ஆமென். பிசாசும் விசுவாசித்து நடுங்குதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம பேய் விசுவாசம் நமக்கு வேணாம். தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம் தான் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்க, சொல்லுங்கம்மா, என்ன விசுவாசம் வேணும் சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கப்பா, சொல்லுங்க அக்கா மாறு. தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு வேணும். யோபு வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோபு என்ன சொல்றாரு? யோபு 17:15 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் வாசிங்களேன். யோபு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? நான் நம்பணும். கூட இருந்தாங்க பாருங்க, அவனுக்குதான் காரணம். யோபுனுடைய நம்பிக்கை என்ன செஞ்சுட்டானுங்க? கொஞ்சம் கொஞ்சமா குத்தி 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 யோபுவ என் நம்பிக்கை எங்கே? ஆமென். அதே 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் நம்பிக்கை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். ஆமென். புலம்புறத பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யோபு 40ஆம் அதிகாரத்துல 8 நீங்க 41 அதிகாரம் வரை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆமென், ஆண்டவர் பாருங்க, ஆமென், ஒரு கட்டத்துக்கு மேல யோபு புலம்பும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? போட்டு தாக்குறாரு. என்னடா பேசுற நீ இப்படி ஆயிடுவா? உன் நியாயம் வாசிங்களா? அந்த 40ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நீ என் நியாயத்தை, ஆண்டவர் பாருங்க, நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ? நீ உன்னை நீதிமானாய் கொள்ளும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ? புயம் உண்டோ? அவரை போல இடி முழக்கமா நீ பேசுவியா? ஆமென். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். உடனே யோபு என்ன செஞ்சாரு பாத்தீங்களா? வாயை பொத்திக்கிட்டார். யோபு 40ஆம் அதிகாரத்து 4-5 வசனங்கள். ஐயோ, நான் தெரியாம பேசிட்டேன், வாயில அடிச்சிடு. பேசினது உண்டா நீங்க? ஆண்டவருக்கு விரோதமா நான் பேசிட்டேனே. ஆமென். என்னை எவ்வளோ அழகா ரட்சித்து என்னை எவ்வளோ அழகா நடத்தி வராரு. நல்லா இருக்கணும். ஆமென். நம்ம நல்லா இருக்கணும் தானே ஆண்டவர் நமக்கு அப்ப ஜீவனை கொடுத்தார். நான் தெரியாம பேசிட்டேன், வாயில அடிச்சுங்க. அடிச்சுக்க மாட்டீங்களா? யோபு அப்படிதான் அடிச்சுக்கிட்டார். யோபோட நம்ம பக்தியில பெரிய ஆளா? வேதமே சாட்சி சொல்றது. அவன் உத்தம, சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விட்டு விலகிறவன், தேவனுக்கு பயந்தவன். அவரே வாயில அடிச்சுக்கிறார். அப்ப நம்ம எம்மாக்கு அடிக்கணும், போகும்போதுதான் அடிச்சுன்னு தான் போகணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அப்படி தன்னை அவன் ஆண்டவருக்கு விரோதமான அப்படி பேசிவிட்டானேன்னு சொல்லி வாயில அடிச்சுக்கிறான். இந்த வாய் தானே பேசுனது, அடிச்சுக்கிறான். பாருங்க, அது நிமித்தம் பாருங்க, அவன் வாழ்க்கையில ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன், மன்னிங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் அர்ப்பணித்த பொழுதுதான் யோபு 42:10 வாசிக்கிறோம், அவனுக்கு ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல தலை குனிந்தானோ, அதே இடத்துல தேவன் யோபுவை என்ன செஞ்சாரு? உயர்த்தினார். ஆமென். பிறகு ஓடணும்லாம் ஓடி வரான். இருக்கும்போது நிறைய பேர் வருவான், இல்லாத போது ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான், சொந்தக்காரன் வரவே மாட்டான். வந்தாலும் என்ன செய்வான்? அவன் வரமாட்டான். முதல்ல இல்லைன்னா வரமாட்டான், இருந்தா தான் வரும். ஈர கட்டத்துல தான் என்ன முக்கியமா? ஆமா, முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்க, போன கூட பிறந்தவங்க எங்க இருந்தாங்கன்னே தெரியல. யோபு 42:11 வாசிங்களே. இவ்வளவு நாள் எங்க போனாங்க? முன்ன அறிமுகமானவங்க கூட. ஆனா யோபு சொல்றாரு ஒரு முறையில, வேலைக்காரன் கூட என்னை நிந்திக்கிறான், அவனை ஏதாவது வேலை சொன்னா அவனை கெஞ்சி கேட்கிறதா இருக்கு. பாருங்க, இங்க யோபு சொல்றாரு, முன்ன அறிமுகமானவர்களும் அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி
அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். எல்லாம் அப்பதான் வருது. ஆமென். ஒரு காலத்துல ரோட்ல உட்கார்ந்து ஓட்டை எடுத்து சொரண்டும் போதெல்லாம் வரல. ஆண்டவர் ஆசீர்வதித்தார், தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப வர்றாங்க. ஆமென். ஒருவேளை நீங்க ஆமென் கிறிஸ்துவ நிமித்தம் ஒருவேளை உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம் உங்க ஜனங்க மத்தியில. ஆண்டவர் உங்களை ஆமென் உயர்த்துற ஒரு காலம் வரப்போகுது. உங்களை வெறுத்தவன், உங்களை பகைச்சவன், உங்களுக்கு துன்பப்படுத்தலாம் எல்லாம் நம்ம தேடி வரக்கூடிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. யோபு 42 நீ 12 17 வரை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் தரார், வெட்கப்பட விடல. ஆமென். அவர் விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசமா இருங்க. பக்கத்துல பார்த்து விசுவாசமா இருங்க. அவிசுவாசம் வேணாம், பேய் விசுவாசம் வேணாம். மனுஷன் உள்ள விசுவாசம் தேவன் உண்டு என்றும் ஆமென் காணாதவர்களை நம்ம விசுவாசிக்கிறோம். நீங்களும் நானும் பாக்கியவானா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபுடைய வாழ்க்கையில பூர்ண ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஆமென். 12 17 வரை நீங்க வாசித்து பாருங்களேன். யோபு ஆண்டவரை விசுவாசித்தார். அவர் அப்படி பேசும்போது கூட வாயை பொத்தி அடிச்சுட்டான். ஐயோ நான் தெரியாம பேசிட்டேன். ஆண்டவர் அவங்களோட பேசும்போது அவரால் ஒண்ணுமே பேச முடியல. 41 அதிகாரத்தை முழுசு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவ்வளவு கடுமையா சாடுறாரு. வாயை பொத்திக்கிட்டான். ஆமென். அது நிமித்தம் பாருங்க அவன் வாழ்க்கையில மீண்டுமாய் ஆண்டவர் உயர்த்தலாம். தேவ சமூகத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தர. ஆமென். அவரை விசுவாசிக்கிறவங்களை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். கடைசியாக நாம் பார்க்கிறோம் 2 தீமோத்தேயு முதல் அதிகாரம் 11 12 நீங்கள் வாசிப்பீர்களானால், அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆமென். பிரசங்கி அப்போஸ்தலன் போதகனா இருக்கிறதுனால பாடு அனுபவிக்கிறேன். ஆனாலும் எனக்கு தெரியும் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என்னை நடத்துவார், நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருப்பார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரசங்கி 12:13 நீங்க வாசிப்பீர்களானால், 1 கொரிந்தியர் 9:6 நீங்க வாசிப்பீர்களானால், கற்பனையை கை கொள்ளவோ சுவிசேஷத்தை சொல்வதும் தான் நம்ம மேல் விழுந்த கடமை. ஆமென். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை நாம் பிரசங்கியாக இருந்தால் நமக்கு ஐயோ பாடு வரும், உபத்திரம் வரும். பயப்படாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஆமென் நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். 1 பேதுரு 4 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஆமென். 2 தீமோத்தேயு 2:15 வாசிக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நீங்க ஆண்டவருக்கென்று ஊழியம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார். எது ஊழியம்? இங்க நின்று பேசுறது மாத்திரமா? இல்லை இல்லை இல்லை. ஆமென். ஆண்டவருக்காக ஒரு சின்ன காரியம். ஆமென். இங்க பாய் போட்டா கூட அது ஆண்டவர் நினைச்சு பார்ப்பார், அது கணக்கு வைப்பார். பெருக்கினாலும் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாலும். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைப்பார். ஆமென். ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். எபேசியர் 6 அதிகாரம் 6 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மனுஷருக்கு பிரியமாய் ஊழியம் செய்யாமல் தேவ சுத்தத்தின்படி நாம் என்ன செய்யணுமா? ஊழியம் செய்யணும். தேவன் என்ன சொல்றாரோ, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யற ஊழியக்காரனா இருப்போமானால் ஆண்டவர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். ஆமென். கலாத்தியர்ல 1:10 நீங்கள் வாசிப்பீர்களானால், நான் யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? இன்னைக்கு மனுஷரை பிரியப்படுத்துற அநேக ஊழியக்காரர்கள் நான் குற்றப்படுத்தல. ஆமென். இருக்கின்ற சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் செய்யுங்க ஐயா, நாங்க வர்றோம். ஆண்டவர் பிள்ளையாவுக்கு எடுத்து நின்னா மெத நிற்பார். எப்படி வேணாலும் ஆண்டவர் ஊழியக்காரர்கள் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். சீஷர்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்குது. என்ன டிஸ்கஷனு? எல்லாம் பேதுருவை கிண்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல.
ஏய், அவரை எல்லாத்தையும் நம்ம விட்டு வந்திருக்கிறோம். வலையை பின்னும் போது கூப்பிட்டாரு, வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் அன்று தனித்தனி முறையில் அழைச்சாரு, வந்துட்டோம். எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே. பேதுரு, நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு கொஞ்சம் கேள. பேதுரை உசி பேத்திருக்காங்க நம்ம ஆட்கள். 12 பேரும் பேதுரை என்ன செஞ்சிருக்கிறாரு? பேதுரை உசி பேத்தி நீ போய் கேளு. கேட்கும் போது போய் கேட்கிறார். வாசிங்களேன், மத்தேயு 19:27 வாசிங்களேன். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, போதும், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? புண்ணாக்கும் தவிட்டும் தண்ணியும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, என்னத்தை விட்ட? இல்லையா, ஒரு நாள் விட்டா நாரிடும். சொந்த பலங்கள் எல்லாம் விட்டு வந்து தான் வந்திருக்கிறோம். ஆமென். உலகத்தை வெறுத்து தான் வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, கழிப்பு ஊத்துட்டு இவனுங்க எல்லாம் நின்று நிற்கிறானுங்க சுத்தி 12 பேரும் 11 பேரும். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அதே 19, 28, 29 வசனங்கள் நீங்க வாசிப்பீங்கன்னா, இஸ்ரவேல் 12 கோத்திரங்களை நீங்க நியாயம் விசாரிப்பீங்க. உங்க 12 பேருக்கும் ஒரு ஸ்தானம், ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். இதுல நீ என்ன செய்வ? உட்காந்து அவங்களை நியாயம் விசாரிப்ப. என் நிமித்தம் நீ எதையாவது விட்டனா அதை நான் உனக்கு 100 மடங்கு தருவேன். அது மாத்திரம் இல்லாம நித்திய ஜீவனையும் நீங்க என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்வீங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கைவிடப்பட்டு எப்படி ஆயிடும்? வெட்கப்படுற நிலையாயிடும். ஆமென். நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தாமல் நித்திய ஜீவனை ஆண்டவர் காண செய்வார். எத்தனை பேர் நித்திய ஜீவன் வேணும்? அல்லேலூயா. சில ஆட்கள் சொல்லுவாங்க, அதை இருந்த கிறிஸ்துவுக்காக. அல்லேலூயா. ஆமென். இவர் சொல்லும்போது கூட, பேர் சொல்லும்போது கூட பாருங்க, அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து மரிச்சு விழுந்து பரமேறி போனதுக்கு அப்புறம் கூட அநேகர் தங்கள் ஆஸ்திகளை வித்து, ஆமென், அப்போஸ்தலருடைய பாதவடியில கொண்டு வந்து போட்டாங்களாம். போதுமா பேதுரு, நீ பேர் அங்கிருந்து ஆண்டவர் போதுமாயா உனக்கு? ஆண்டவர் வெட்கப்படாம ஆண்டவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இருக்கீங்களா? டைம் ஆக அப்படியே தொழில் வருதுன்னு நினைக்கிறேன். வெட்கப்பட விட மாட்டார். ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். ஆமென். ரேபியாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு விதவையின் மகன் ஆண்டவர் அவனை உயர்த்துறார். ஆமென். சாலமோன் நாட்கள்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறான். பிறகு அவன் ரெகபியா நாட்கள்ல, அவன் மகன் ரெகபியா நாட்கள்ல பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சதுனால 10 கோத்திரம் யாருக்கு போகுது? எரோபியாமுக்கு போகுது. குழப்பமாகுதா? ரெகபியாம் எரோபியாம். ரெகோபியாம் வந்து சாலமோன் மகன். எரோபியாம் வந்து ஒரு ஏழை விதவின் மகன். ஆமென். ஒரு காலத்துல சாலமோன் கிட்ட வேலைக்காரனா இருந்தவன். ஆமென். ஆண்டவர் அவன் உண்மையை பார்த்து எதையோ பார்த்து கொடுத்துட்டார் 10 கோத்திரத்தும். அவன் உண்மையா இருக்க வேண்டியவன். ஆமென். அவன் என்ன செஞ்சானா, இந்த 10 கோத்திரத்தில் உள்ளவன் எங்க போகக்கூடாது? யூதாவுக்கு போகக்கூடாது. அங்கதான் எருசலேம்ல ஆலயம் இருக்குது. அங்க போனா இவன் ஏதாவது பேசி கவர் பண்ணி நம்மள கவுத்தாலும் கவுத்துருவான். பெத்தேல்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சான், விக்கிரகங்களை. ஆமென். அதை வந்து என்ன செஞ்சான், அங்க வச்சு நீங்க இங்க சேவிங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை தவறா வழி நடத்தினான். யூதாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து நீ பண்றது தப்புடான்னு சொல்லி அங்க உணர்த்தும் பொழுது அவன் என்ன செய்யறான், கை நீட்டு அவனை பிடிங்கடான்றான். ஆமென். வாசிங்களா அந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் திரும்பாதபடிக்கு. ஆமென். இதுல இருந்து என்ன தெரியுது? ஊழியக்காரரை ஆண்டு நிச்சயம் மாட்டார். எந்த இடத்துலயும் ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்களை எந்த இடத்துலயும் வைக்கப்பட விட மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் கையை நீட்டின கை திரும்ப மடக்க கூடாத அளவுக்கு என்ன செஞ்சிடும்? நின்றுடும். ஆமென். பயமுறுத்தல உங்களை. ஐயோ, ஊழியக்காரர் விரோதமா என்ன செய்யாதீங்க. ஆண்டவர் ஊழியக்காரர்களை வெட்கப்படுத்தவே விட மாட்டார்.
அவன் பாருங்க, திரும்பவும் அவன் கை மடங்கணும்னா யார் ஜெபம் பண்ணோம்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. எப்பா 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 தயவு செய்து கொஞ்சம் ஜெபம் பண்ணு. என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவின் கை முன் இருந்தது போல சீர்பட்டதாம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊழியக்காரங்க விரோதம் நினைச்சாதீங்க, பேசாதீங்க, உங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆமென். நீங்க நல்லா இருக்கணும்னு தான் சொல்றேன். நல்லா இருக்கணும், கோடா கோடியாய் பெருகணும். ஆமென். 10 16 பெத்து பெருவாழும் வாழணும். நீங்க வேற சும்மா இருங்க, ஒண்ணு பெத்தாலே நமக்கு என்ன இல்லை. ஆமா, தேவைகள்லாம் சந்திக்கப்பட மாட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, நீங்க ஆண்டவரை ஆமென் விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து அவரை விசுவாசித்து உங்க ஜீவியம் இருக்குமானால், ஆமென், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆமென் ஊழியக்காரர்களை நீங்க என்ன செய்யணும்? ஆமா, சொல்ற வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் ஆண்டவர் பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தர. ஒரு நாள் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? வெட்கப்பட மாட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 1:21-20 மன்னிக்கும். என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். ஆமென். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ என்ன செஞ்சாயா? விற்று போட்டா என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஆமென். நான் உண்மையில் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாப்புக்கு சுவரில் நீர் விடும் நாயாகிலும் இராதபடி இஸ்ரவேலை அடைப்பட்டபடி விடுபட்டபடி சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்திற்கும் சமமாக்குவேன் என்றார் என்று சொன்னான். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரர் பார்த்து பகஞ்சனங்கிற ஒரு ராஜா விட்டார் ஆண்டவரு. ஆமா, அவன் சந்ததியே இல்லாம போயிடுச்சு. எதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். காலை வேளையில நீங்க அவரை நம்பினீங்கன்னா ஒரு நாள் ஆண்டு நிச்சய மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. எல்லாம் உலகம் படித்த ஆண்டு சமூகத்துல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம். தேவாதி தேவனே நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, வல்லமையுள்ள தேவனே, மாறாதவரே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீர் ஒருவரே போதுமானவர், நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். அப்பா, ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, கிருபை நிறைந்தவரே துதிக்கிறோம். உன்னதமான தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்வீர்களானால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாளும் வெட்கப்படாமல் நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். சொல்லுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் பலனோ என்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதில் பலனோ என்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். பாண்டிடுவோம், நாம் பாண்டிடுவோம். இயேசுவுக்காக பாண்டிடுவோம், வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா.
கிறிஸ்துவுக்காக நீங்க அவன் பாடுபட்டு வெட்கப்படாமல் இருப்பீர்களானால், அவன் பாடுபட்டு உபத்திரப்பட்டாலும் தேவன் உங்களை கைவிடாமல் நடத்துவார் என்று விசுவாசிங்க. ஆண்டவரே துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் வெட்கமடையாதபடி செய்யும். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. அவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. காலை வேலை ஆண்டவரே வெட்கப்படாமல் நடத்துகிற தேவன். யோவேல் 2:27 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. காலை வேளையில நாங்கள் வெட்கப்படாமல் நடத்துகிற தேவன் நீரப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த காலை வேளையில வந்த ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய உன்னத கரம் கூட இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறீர்கள் ஆண்டவர். ஓ நீர் கூட இருந்து நடத்துங்க, அற்புதங்களை காண செய்யுங்க ஆண்டவரே. உம்மாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் எங்களை வெட்கப்படாமல் நடத்துகிற தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமையில கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் வெட்கப்படுத்தாமல் நீர் உயர்த்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. தொடர்ந்து தேவைகள் குறைகள் எல்லாம் நிறைவாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். கர்த்தர் பிள்ளைகளோடு கூட இருந்து வெட்கப்படாதபடி நடத்துகிற தேவன் நீர் கூட இருந்து நடத்துங்க, அற்புதங்களை காண செய்க, காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் ஆமென் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. பிரைஸ் லார்ட்.